வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்திட எல்லா வல்ல இறைவனை வேண்டி இன்றைய உங்கள் சிந்தனையில் வாசிப்பும் நமது இந்திய சமுதாயமும் என்னும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். நம்முடைய இந்திய இளைஞர்கள் நாடு தழுவிய நிலையில் தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கு, ஆலயங்களுக்கு, கலை கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு, இலக்கியத்திற்கு, சமூகவியல், பொருளாதாரம் என இப்படியான பல்வேறு நடவடிக்கைகளில் உற்சாகத்தோடு ஆக்ககரமாக செயல்பட்டு வருவது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. நம்பிக்கை நட்சத்திரங்கள் மிகச்சிறந்த முறையில் நடக்கிறார்கள், தங்களது பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்று இருந்தபோதும் உங்கள் அனைவருக்கும் இன்னொரு மிக அவசியமான, இன்றியமையாத, மிக மிக முக்கியமான ஒரு கடமையும் இருக்கிறது. நீங்கள் குடியிருக்கும் உங்களது வட்டாரத்தில், பகுதியில் குறைந்தது ஒரு நூலகத்தை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். நூலகம் அது 1000 கோயிலுக்கு சமம். ஒரு நூலகத்திற்கு சென்றால் எத்தனையோ சிறை கதவுகள் மூடப்படுவதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். சிந்தனை புரட்சியும், நன்னடத்தையும், ஒழுக்கமான வாழ்க்கையும், வாழ்வில் வெற்றியும், உன்னதமான நமக்கு எழுச்சியும் ஏற்படுத்துவன புத்தகங்கள். புத்தகங்கள் நம்மை சிந்திக்க செய்யும். சிந்திக்கும் சமுதாயம் தலைநிமிரும். ஆக நம்முடைய இந்திய சமுதாயம் தலைநிமிருவதற்கு மிகச்சிறந்த வழி புத்தகங்கள் வாசிப்பு. அதற்கு ஆங்காங்கு உள்ள இளைஞர் இயக்கங்கள், சமூக அமைப்புகள், ஆலய நிர்வாகங்கள் நூலகத்தை ஏற்பாடு செய்ய வேண்டியது மிக மிக முக்கியம். தர்மத்தில் மிகச்சிறந்த தர்மம், அறம் என்பதே மிகச்சிறந்த கல்வியை பயில்வதுதான். அந்த கல்வியை பயின்று நன்னடத்தையுள்ள ஒரு சமுதாயமாக மாற வேண்டும் என்றால் வாசிப்பு நமக்கு மிக மிக முக்கியம். வாசிக்கும் சமுதாயம் சிந்திக்கும், சிந்திக்கும் சமுதாயம் அடி தடி, வெட்டு குத்து, கொலை, போதையில் மூழ்கி கிடப்பது போன்ற செயல்களிலிருந்து மீளும் என்பதால் ஆங்காங்கே நூலகங்கள் அமையுங்கள். உங்களுக்கான புத்தகங்கள் வழங்குவதற்கு, எங்களால் முடிந்த புத்தகங்கள் வழங்குவதற்கு சூப்பர்மைண்ட் டைனமிக் கல்வி இயக்கமும், மலேசிய தமிழர் மேம்பாட்டு சங்கம், மலேசிய ஒற்றுமை இயக்கம் எப்போதும் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கிறது. எங்கள் சக்திக்கு முடிந்த புத்தகங்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றோம். முதலில் நூலகத்தை அமையுங்கள். 100 அறிவுரை சொல்வதை ஒரே ஒரு புத்தகம் புரட்டி போடும் என்பதை நம்புங்கள் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இது போன்ற ஒரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சூப்பர்மைண்ட் டைனமிக் தன்முனைப்பாளர் மு. கணேசன்.